गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरु विठलदास महाराज की जय. இந்த பகவானால சிருஷ்டிக்கப்பட்டது சாதுர்வர்ணியம்னு 4 விதமான தர்மத்தை சொன்னாலும் ஒன்றும். பிராமணோஸ்ய முகமாசீத் பாகூராஜன்ய கிருதா ஊரு ததஸ்ய யத்வேஷ்யா பத்யாம் சூத்ரோபியஜாயதான்னு வேதத்தில் சொன்னது போல இந்த 4 பகவானால இந்த தன்மைகளை உண்டாக்கினார். இந்த தன்மைகளை உண்டாக்கினதுனால இந்த ஜெகத் சிருஷ்டியில் பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு. நீ ஒஸ்தியா நான் ஒஸ்தியா, இதில் யார் ஒஸ்தின்னா யார் யார் அவர்கள் தர்மத்தை பார்க்குறார்களோ அவர்கள் ஒஸ்தி. அப்படி தான் இருக்குது. ஏன்னா போன அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா கர்தம பிரஜாபதி பிரம்மரிஷியை பார்க்குறதுக்கு க்ஷத்ரியனாக இருக்கக்கூடிய சுவாயம்பூ முனுவரார் அவரை பார்த்து கர்தம பிரஜாபதியை நமஸ்காரம் பண்ணுறார். மேலே இவர் அவரை புகழ போகிறார். அதனால் அவரவர்கள் அவாவாளுடைய தர்மத்தை பண்ணாலே எல்லோரும் ஒஸ்தி தான், எல்லாரும் சமம்தான்னு பகவான் உண்டாக்கியிருக்கான். இது பின்னாடி தான் நீ உயர்ந்தவனா நான் உயர்ந்தவனான்னு வந்ததெல்லாம் பின்னாடி தான். ஆனால் ஒன்று என்னன்னா, இந்த பகவானை காண்பிக்கக்கூடிய இந்த பிராமம் அப்படின்ற வித்தியானது கொஞ்சம் ஒரு படி ஜாஸ்தி. ஏன்னா இது பகவான் காண்பிக்கிறதுனால தானே தவிர பாக்கினால இல்லைன்றது அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து வச்சுருந்தா. இப்போது இந்த சுவாயம்பூமனு கர்தமரும் அவர் 2 பேரும் சந்திச்சுக்கிறார்கள். அந்த சுவாயம்பூமனுவை கர்தம பிரஜாபதி நமஸ்காரம் பண்ணி ஆஹ்வானம் கொடுத்தாரோன்னு. மேலே இந்த சுவாயம்பூமனு எழுந்துன்னு இந்த கர்தம பிரஜாபதிகிட்ட பேசுகிறாராம். நீ இவ்வளோ பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் சொல்கிறேன், நீங்கள் எப்பேற்பட்ட பிரம்ம ரிஷி, நீங்கள்லாம் என்னை இப்படிலாம் சொல்லலாமா? அவரவர்கள் அவளுடைய கடமையை தானே பண்ணிட்டு இருக்கா. நீங்கள் இப்போ ஏற்பட்ட பிரம்ம ரிஷின்னு யாரோ உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணுன்றதில்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே பகவான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணிவிட்டு இப்படி சாட்சாத்காரம் கொடுத்துட்டு போனார். அதுலேருந்தே தெரியறதே நீங்கள் எப்பேற்பட்ட பிரம்ம ரிஷின்னு. அதனால் வேறு யாரும் சொல்லணுன்றது அவசியம் இல்லை. அப்பேற்பட்ட பிரபு தான் எங்கிட்டையும் சொல்லிட்டு போனார், என்னுடைய பெண்ணாக இருக்கக்கூடிய தேவகூத்தியை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு. அதனால் வந்திருக்கேன். இங்கே என்னென்னா உங்களை மாதிரி இருக்கிற பிரம்ம ரிஷிகள் எல்லோரையும் காப்பாற்றுறதுக்காக தான் பகவான் இந்த க்ஷத்ரிய தர்மத்தை உண்டாக்கினார். அதனால் நாங்கள் உங்களை காப்பாற்றுறோம். அதுக்கும் மேலே உங்களுடைய திருவடியை ஆசிரியிச்சு நாங்கள் சௌக்கியமாக இருக்கோம். இப்படி பரஸ்பரம் நம்மளுடைய சௌக்கியமானது நாங்கள் உங்களை காப்பாற்றுறோம், உங்களுடைய திருவடியை ஆசிரியிச்சு நாங்கள் சௌக்கியமாக இருக்கோம். இப்படி பகவத் கிருப்பையினால் இப்படி நடந்துட்டுருக்கு. அப்பேற்பட்ட மகான் நீங்கள்னு கர்தம பிரஜாபதியை பார்த்து இவர் கொண்டாடுறார் சுவாயம்பூமனு. பகவான் இப்படி சொல்லிட்டு போனார், நீ கல்யாணம் பண்ணி கொடுன்னு. எனக்கான ஒரு சந்தேகம் சம்சயம் இருந்துகிட்டே இருந்தது. எப்படியா ஒரு பெண்ணை பெற்றிருக்கேன், சரியான மாப்பிள்ளையை பார்க்கணுன்ற ஒரு கவலை இருக்க தானே இருக்கும். ஆனால் உங்களை பார்த்த உடனே இந்த கவலை இல்லை, மனசில் இருந்த பாக்கி எல்லா கவலையும் தீர்ந்துருது. ஒரு மகானை பார்த்தா எப்படி ஒரு மனசில் இருக்கிற எல்லா கவலையும் இந்த கங்கா பிரவாகத்தில் அடிச்சுன்னு போகிற மாதிரி அடிச்சுன்னு போயிடுமோ, அந்த மாதிரி பிரம்மரிஷியாக இருக்கிற உண்மை பார்த்தவொடனே என் மனசில் இருக்கிற எல்லா கவலையும் தீர்ந்துருது. அதனால் எனக்கு எந்த சம்சயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கர்தம பிரஜாபதிட்ட சொல்கிறார். இந்த சுவாயம்பூமனு பகவான் சொன்னது போலே சொல்கிறாராம், உங்களை மாதிரி இருக்கிறவா பிரம்ம ரிஷிகள்லாம் நீங்கள் தபஸே தனம் பகவானே கத்தின்னு நீங்கள் இப்படி இருந்துட்டு இருக்கும்போது உங்களுடைய பாததூளியை தான் எங்களுக்கு ஆராதன பூதமாக இருக்குது, ஆராதன வஸ்துவாக இருக்குது. அந்த பாததூளியை நாங்கள் எப்பொழுதும் ஆராதனை பண்ணி சிரஸில் தரிச்சுட்டு க்ஷேமமாக இருக்கோம். அப்பேற்பட்ட பிரம்ம ரிஷியாக இருக்கக்கூடிய உங்களை பார்த்ததுக்கு பரம சௌக்கியம்னு மேலே அந்த பிரம்ம ரிஷியை பார்த்து தன் புத்திரி விஷயமாக பேச ஆரம்பிக்கிறார். இவள் என்னுடைய புத்திரி தேவகூத்தின்னு பேர். பிரியவிரதன் உத்தானபாதனுடைய தங்க. இவ பரமசாத்வி. உங்களுடைய விஷயம் நீங்கள் இப்படி பரம பக்தர், யோகேஸ்வரர், விரக்தர்னு உங்களுடைய கல்யாண குணத்தெல்லாம் நம்ம தேவகூதி நாரதர் மூலியமாக தெரிஞ்சுண்டா. எப்போ உங்களை பற்றி தெரிஞ்சுட்டாலும் உங்களவே தான் பர்த்தாவாக அடையணும்னு அவளும் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கா. இது பகவத் சங்கல்பம் இப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு இந்த கர்தம பிரஜாபதியை பார்த்து தன் குமார்த்தையுடைய ஸ்திதியை சொல்கிறார். நீங்கள் இப்போ பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் ஜொலிச்சுன்னு இருக்கேள், மொத்தம் அதிலே இருக்க முடியாது, அடுத்த கிரகஸ்தாசிரமத்துக்கு போய் தான் ஆகணும். அப்படி நீங்கள் கிரகஸ்தாசிரமத்துக்கு போகும்போது உங்கள் நியமத்தை எதுவுமே பாதிக்காமல் உங்களுக்கு ஏற்றது போலேயே பரம பதிவிரத்தையாக என் பொண்ணு இருப்பா, இவளை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி கல்யாணம் பண்ணிட்டா தானே உங்களால் யாகம் பண்ண முடியும். அந்த யாகம் மூலியமாகவும் அக்னிஹோத்திரத்தினாலையும் தேவதைகள்லாம் சந்தோஷப்படுத்த முடியும். அப்பேற்பட்ட சாத்வியாக இருக்கக்கூடிய என் பெண்ணை நீங்கள் மேலே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கர்தமரை குறித்து பிரார்த்தனை பண்ணுறார். உடனே கர்தம பிரஜாபதி அதுக்கு பதில் சொல்கிறாராம், சுவாயம்பூமனு சதரூபையை பார்த்து, நீங்களே பரமசாத்விகாலாக இருக்கேள், உங்களுடைய புத்திரி தேவகூதியை பார்த்தாலே தெரியறது அவள் எப்படி சாத்வியாக இருப்பா, எப்படி இருப்பான்னு ஒருத்தரை பார்த்தா தெரியாதா?
இப்பேற்பட்ட சாத்தியாக இருக்கக்கூடிய பெண்ணை வேணான்னு சொல்லிட்டு ஒருத்தன் உக்காண்டிருந்தானா இந்த ஜெகத் சிருஷ்டிலாம் பண்ணும்போது அவன் தான் முட்டாள். அதனால் நீங்கள் சொன்ன இந்த விஷயத்தை நான் பரிபூர்ணமாக ஆனந்தத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறாராம். இதுக்கப்புறம் இதுக்கு நடுப்புற சில கதைகள்லாம் இருக்குது. இந்த தேவகூதி அந்த கந்தர்வன் ஆசைப்பட்ட கதையெல்லாம் அதெல்லாத்தையும் வந்து சுவாயம்பு மனு சொல்கிறாராம் கர்தமர்கிட்ட. இந்த தேவகூதியை யாரெல்லாம் ஆசைப்பட்டான்னு சொல்கிறாராம். இந்த கந்தர்வனாக இருக்கக்கூடிய விஸ்வாவசுன்னு ஒருத்தன், அவன் இந்த ஆகாசத்தில் விமானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கான். இந்த தேவகூதி அம்மா வந்து மாளிகையில் மொட்டை மாடியில் இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது அவளுடைய அழகான பாதங்கள், அவள் சரீரத்தை பார்த்தா கந்தர்வர்களே ஏற்கனவே சொன்னோன்னும் ரொம்ப அழகாக இருப்பார்கள்னு. அந்த கந்தர்வர்களே இந்த அழகில் பார்த்து சொக்கி போனாலும் அப்பேற்பட்ட அழகியாக இருப்பாலாம் தேவகூதி. அவன் அப்படி மேலேருந்து பார்த்துட்டே சொக்கி விமானத்துலேருந்து கீழே விழுந்துட்டானான். வந்து இந்த மாதிரி சுவாயம்பு மனுட்ட கல்யாணம் பண்ணிக்கணும்னா கேட்டாலாம். சுவாயம்பு மனு முடியாதுன்ட்டாலாம். ஏன்னா தேவகூதியோட மனசில் நாரதர் சொன்னதுலேருந்து கர்தமர் தான் தன் பர்த்தா அப்படின்னு ஸ்திரமாக இருக்கிறதுனால அது முடியாதுன்னு சொன்னார். அப்படின்லாம் சொன்ன உடனே கர்தம பிரஜாபதிக்கு இன்னும் கூட சந்தோஷப்பட்டு, அப்படி கந்தர்வன்லாம் வந்து கேட்கும்போது அவன்லாம் வேண்டாம், எனக்கு ஒரு பிரம்ம ரிஷி தான் வேணும், என்கிட்ட என்ன இருக்குது, இந்த ஆசிரமத்தில் வெறும் தபஸு தான் இருக்குது, ஆனால் இவர் தான் வேணும்னு இப்படி ஆசையாக இருக்காளே, இதுலேருந்தே தெரியறது எவ்வளோ தர்மபத்னியாக இருக்க போகிறா, பதிவிரத்தையாக இருக்க போகிறான்னு, அதனால் பரம சந்தோஷம் நீங்கள் சொன்னதில் அப்படின்னு சுவாயம்பு மனுக்கிட்ட கர்தம பிரஜாபதி சொல்கிறார். இப்படி பேசிட்டு மேலே கர்தம பிரஜாபதி சொல்கிறாராம், இப்போ ஏற்பட்ட அழகி அவள் வந்து கல்யாணம் பண்ணிட்டு இவளை நான் அண்ணா பார்த்துக்கிறேன், கடைசி வரையும் இது பார்த்துக்கிறேன் இப்படிலாம் சொல்லாதபடிக்கு அவருக்கு தன்னுடைய தபஸு, தன்னுடைய நியமங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக. அது பகவத் ஆராதனம், பகவானுடைய திருவடி அடையணும் தான் அவருடைய லட்சியம். ஏதோ கடமைக்காக இந்த ஜெகத் சிருஷ்டிக்கு வந்திருக்கேன். மேலே சொல்கிறாராம் சுவாயம்பு மனுக்கிட்ட, எங்கள் அப்பா சொன்னதுனால இந்த ஜெகத் சிருஷ்டிக்கு ஒத்துண்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சித்தமாக இருக்கேன். நான் இந்த கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கும்போது அவளை பார்த்துக்கிறதுக்காக நல்ல ஒரு புத்திரன் பிறந்து அவன் அவளை பார்த்துக்கிறதுக்குள்ள வயசு வந்துருத்துன்னா நான் மேலே இந்த கிரகஸ்தாசிரமத்தில் இருக்க மாட்டேன். என்னுடைய ஆசை எப்பயுமே தியானம் பண்ணி பகவத் சரணாரவிந்தத்தில் போய் சேரணும் தான். அதுதான் என்னுடைய லட்சியம். அந்த லட்சியத்துக்காக நான் கிளம்பிடுவேன். இதுக்கு சரி, இதுக்கு ஒத்துண்டா நான் மேலே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சுவாயம்பு மனுக்கிட்ட இப்பயே சொல்லிட்டாராம் தேவகூதிகிட்ட சொல்லும்படி. இப்படி ஒரு பர்த்தா சொல்கிறார் அப்படின்னோடனே அந்த மனைவிக்கு எப்படி இருக்கும்? என்ன நீ பாட்டுக்கு இருந்துட்டு சௌக்கியமாக இருந்துட்டு ஒரு குழந்தை பிறந்தோடனே நீ கிளம்புறியா அப்படின்றது மாதிரி சொல்கிறார். அவர் அந்த எண்ணத்தில் சொல்லலை, அவருடைய எண்ணம் லட்சியம் என்னன்றது சொல்லிட்டார். இப்படி தேவகூதி மாதிரி ஒரு அழகான ஒரு பெண்ணு வந்த கூட அப்போ கூட பகவான் தான் வேணும், என் கடமைக்காக தான் நான் இந்த ஜெகத் சிருஷ்டிலையும் இந்த மாதிரி விஷய சுகத்திலையும் ஈடுபடுவேன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பிரம்மரிஷியாக அவர் இருக்காரேன்னு பார்த்து தேவகூதி இன்னும் கூட ஆசைப்படுறாலாம் இப்போ ஏற்பட்ட பிரம்மரிஷியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு. எப்படி இருக்குன்னா ரெண்டு பேரும் போட்டி போட்டுன்னு இருக்காலாம். அப்படி ஒரு நல்ல குணங்களில் இப்படி தேவகூதி பிரசன்னமாக இருக்கிறத பார்த்து சுவாயம்பு மனு தெரிஞ்சுட்டார். சரி, அப்படியே உங்கள் சங்கல்பம் இருக்குமானில் அவளுக்கும் இஷ்டமானில் இப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒத்துக்கிறார், தேவகூதியும் சரின்னு அப்படின்னு சொல்கிறார். இப்படி மேலே இந்த தேவகூதியை கர்தம பிரஜாபதிக்கு ஒப்படைக்கணும்னு அந்த ஒரு தீர்மானத்தில் தானே கிளம்பி வந்தார். கிளம்பி இப்போது கர்தம பிரஜாபதியும் ஒத்துண்ட உடனே தேவகூதியை கர்தம பிரஜாபதிக்கிட்ட ஒப்படைச்சிட்டு இந்த ரிஷிக்கு என்ன வேணும், குடும்பம் நடத்துறதுக்கு என்னென்ன சாமான்கள் சிலது வேணுமோ, தான் சக்கரவர்த்தியாக இருந்தாலும் ரொம்ப பெருசாக எல்லா சீர்களும் கொடுக்காம தேவைப்பட்டது மாத்திரம் கொடுத்துட்டு பிரம்ம ரிஷிக்கு நாம் என்ன கொடுக்கறது, அவருடைய தபஸ்னால சங்கல்பத்தினால எல்லாம் கொட்ட போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய புத்திரியாக இருக்கக்கூடிய தேவகூதியை கர்தம பிரஜாபதி கிட்ட ஒப்படைச்சிட்டு அந்த சதரூபையும் சுவாயம்பூமனும் கண்ணும் கண்ணீருமா அங்கேருந்து அவர் தன்னுடைய ரதத்தில் கிளம்புறா. அப்படி கிளம்பும்போது பார்த்தா அந்த சரஸ்வதி நதி தீரத்தில் அங்கங்கு ஆசிரமம், அந்தந்த ஆசிரமத்தில் பார்த்தா எல்லோரும் தபஸ் பண்ணிட்டு உக்காண்டிருக்காலாம். எப்படி ஒரு ரம்யமான ஒரு தேசமாக இருக்குது, பகவானை குறித்து தபஸ் பண்ணிட்டு இத்தனை ரிஷிகள் இங்கெல்லாம் இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுண்டு அதை பார்த்துட்டே அங்கேருந்து கிளம்பி தான் பரிபாலனம் பண்ணக்கூடிய நகரத்துக்கு வரார். அப்படி சுவாயம்பு மனு அங்கேருந்து கிளம்பி தன்னுடைய நாடு, தன்னுடைய பட்டணமாக இருக்கக்கூடிய பர்ஹிஷ்மதி அப்படின்ற பட்டணத்துக்கு வரார். அங்கே அப்பொழுது ஜெகத் சிருஷ்டி ஆரம்பத்தில் யாரெல்லாம் உண்டானார்களோ அவர்களெல்லாம் அவரை கூப்பிட்டு சுவாகதம் பலிக்கு உள்ளே கூப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது இப்படி சுவாயம்பூமனு சதரூபா அந்த ராஜ்யத்திலேருந்து இப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லி எப்படி பகவான் ஆராதனை பண்ணினார்னா ஆரம்ப காலத்துலலாம் பகவானை யஜ்ஞ ரூபமாக தான் ஆரம்பம் பண்ணியிருக்கா, ஆராதனை பண்ணியிருக்கா.
அப்பேற்பட்ட பகவானை யஜ்ஞ ரூபமாக நிறையா யாகங்கள் பண்ணி ரிக்வேதத்தினால கூப்பிட்டு யஜுர்வேதத்தினால ஹவிர்பாகம் கொடுத்து சாமவேதத்தினால ஸ்தோத்திரம் பண்ணி இப்படி யாகத்தினால பகவான் ஆராதனம் பண்ணிட்டு அவர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறாராம். இப்படி 3 விதமான தாபம்னு சொல்கிறாரு, ஆத்தியாத்மிக, ஆதிதேவிக, ஆதி பௌத்திகன்னு அப்படின்னு. இந்த 3 விதமான தாபத்தையும் ஜெயிச்சு அவர் பூமண்டலத்தையே பரிபாலனம் பண்ணக்கூடிய சக்கரவர்த்தி தன்கிட்ட அத்தனை சௌக்கியமும் இருந்து அவர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக தேவலோகத்திலேருந்து கந்தர்வர்களே வந்து பாடி கச்சேரி பண்ணி இந்த மாதிரி சந்தோஷப்படுத்துவாளாம். இப்படி சௌக்கியமாக இருக்கும்போது அவர் எப்படி இருந்தார் அப்படின்னா, இதில் வந்து ஏதோ ராஜ்ய பரிபாலனுக்காக எப்படி இருந்தது, தன் மனசு மாதம் எப்பொழுது பகவத் தியானம், பகவத் பரமாக பரம பாகவதோத்தமனாக சுயநலமற்றி இப்படி ஒரு ராஜாவாக இருந்து பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தார்னு அந்த சுவாயம்பூமனுடைய பெருமையை சொல்கிறார். இப்படி பகவானுடைய திருவடியை அனவரதமும் தியானம் பண்ணிட்டு அந்த திருவடியை திருடமாக பிடிச்சிட்டு இருக்கிறவால இந்த விஷய சுகம்லாம் என்ன பண்ணும், நம்மளுக்கு ஏதாவது ஒன்றத்தில் ருச்சி இருக்கணும். அதில் ருச்சி இருந்துருத்தன்னா மற்றொன்றில் ருச்சி போகாது. சத்சங்கத்திலையோ பாகவதத்திலையோ நாமத்திலையோ இப்படி இந்த விஷயத்தில் ருச்சி இருந்துருத்தன்னா மற்றதில் ருச்சி போகாது. அதனால் இதில் காடமான ருச்சி இதில் வந்ததுனால விஷய சுகம் எதுலேயும் ருச்சி இல்லாத அவர் இந்த ஜாகிரத் சொப்ன சுஷுப்தின்னு இதை தாண்டி துரிய அவஸ்தையாக இருக்கக்கூடிய சமாதியிலேயே இருந்து பகவான் ஆராதனம் பண்ணிட்டு லோகத்திலையும் க்ஷத்ரனாக இருந்த ஆராதனம் பண்ணி இப்படி ஜுவலிச்சுட்டு இருந்த மகான் ஏதோ சுவாயம்பூமனு லோகத்தை பரிபாலனம் பண்ணிட்டு சிருஷ்டி பண்ணிட்டு இருக்கிற ராஜான்னு நினச்சிடாதரா, அவரே பெரிய ரிஷிக்கு துல்லியமாக இருக்கக்கூடிய ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெருமையெல்லாம் சொல்லி அப்பேற்பட்ட சுவாயம்பூவனுடைய பரமசாத்தியாக இருக்கக்கூடிய புத்திரி தான் தேவகூதி. மேலே அவளுடைய கதையை சொல்கிறேன் அப்படின்னு மைத்ரேயர் விதுரர்கிட்ட சொல்வது போல இந்த அத்தியாயமானது பூர்த்தியாகுது. மேலே எல்லோரும் கலந்து பாராயணம் பண்ணுவோம். அத்வாவிம்சோऽध्यायः மைத்ரேய உவாச ஏவம் ஆவிஷ்கிருதாசேஷ குணகர்மோதயோ முனிம் சௌரீட இவ தம் சம்ராட் உபாரதமுவாசः மனுருவாச பிரம்மாஸ்ருஜத் ஸ்வமுகதः யுஷ்மான் ஆத்மபரீப்சயா சந்தோமயः தபோவித்யா யோகயுக்தான் அலம்பட்டான் தத்ராணாய அஸ்ருஜத் சாஸ்மாத் தோசஹஸ்ராத் சஹஸ்ரபாத் ஹ்ருதயம் தஸ்ய ஹி பிரம்ம க்ஷத்ரமங்கம் பிரசக்ஷதே அதோ ஹ்யன்யோன்யம் ஆத்மானம் பிரம்மக்ஷத்ரம் ச ரக்ஷதः ரக்ஷதி ஸ்மாவ்யயோ தேவः சயः சதசதாத்மகः தவ சந்தர்ஷனாதேவ சின்னாமே சர்வசம்சயாः யத்ஸ்வயம் பகவான் ப்ரீத்யா தர்மமாக ரிரக்ஷிஷோः திஷ்ட்யா மே பகவான் திருஷ்டः துர்தர்ஷோ யே அக்ருதாத்மனாம் திஷ்ட்யா பாதரஜஸ்பிருஷ்டம் சீர்ஷ்ணாமே பவதः சிவம் திஷ்ட்யா த்வயானுசுஷ்டோஹம் கிருதச்சானுக்ரஹோ மகான் அபாவ்ருதைஹ கர்ணரந்த்ரைஹ ஜுஷ்டாதிஷ்ட்யோஷதீஹ கிரஹ சபவான் துஹித்ருஸ்நேஹ பரிக்ளிஷ்டாத்மனோ மம ஸ்ரோதுமர்ஹசி தீனஸ்ய ஸ்ராவிதம் கிருபயா முனே பிரியௌரத உத்தானபதோஹ ஸ்வசேயம் துஹிதா மம
अन्विच्छति पतिं युक्तं वयःशीलगुणादिभिः यदा तु भवतः शीलः श्रुतरूपवयो गुणान् अशृणोत् नारदादेशा त्वय्यासीत् कृतनिश्चया तत्प्रतीच्छ द्विजाग्र्ये मां श्रद्धयोपहृतां मया सर्वात्मना अनुरूपां ते गृहमेधिषु कर्मसु उद्यतस्य हि कामस्य प्रतिवादो न शस्यते अपि निर्मुक्तसङ्गस्य कामरक्तस्य किं पुनः यवुद्यतम् अनादृत्य कीनाशम् अभियाचते क्षीयते तद्यशस्फीतम् मानश्चावज्ञया हतः अहं त्वा अशृणवं विद्वन् विवाहार्थं समुद्यतम् अतस्त्वम् उपकुर्वाणः प्रत्तां प्रतिगृहाण मे ऋषिरुवाच बाढमुद्वोढुकामोऽहम् अप्रत्ता च तवात्मजा आवयोः अनुरूपोऽसौ आद्यो वैवाहिको विधिः कामः स भूयात् नरदेवते स्याः पुत्र्या समाम्नाय विधौ प्रतीतः क एव ते तनयां नाद्रियेत स्वयैव कान्त्या क्षिपतीमिव श्रियम् यां हर्म्यपृष्ठे क्वनदङ्घ्रिशोभां विक्रीडतीं कन्दुकविह्वलाक्षीं विश्वावसुः न्यपतत्स्वाद्विमानात् विलोक्य सम्मोह विमूढचेताः तां प्रार्थयन्तीं ललनाललामम् असेवितश्री चरणैरदृष्टाम् वत्सां मनोः उच्चपदस्वसारम् को नानुमन्येत बुधोऽभियाताम् अतो भजिष्ये समयेन साध्वीं यावत्तेजो बिभ्रयात् आत्मनो मे अतो धर्मान् पारमहंस्य मुख्यान् शुक्लप्रोक्तान् बहुमन्ये अभिहिंस्त्रान् यतो भवत् विश्वमिदं विचित्रम् संस्थास्यते यत्र च वावतिष्ठते प्रजापतीनां पतिरेष मह्यं परं प्रमाणं भगवानन्तः मैत्रेय उवाच सवुग्रधन्वन् नियदेवा बभाषे आसीच्च तूष्णीम् अरविन्दनाभम् धियोपगृह्णन् स्मितशोभितेन मुखेन चेतो लुलुभे देवहूत्या सोऽनुज्ञात्वा व्यवसितं
महिष्या दुहितुः स्फुटम् तस्मै गुणगणाढ्याय ददौ तुल्यां प्रहर्षितः शतरूपा महाराज्ञी पारिबर्हान् महाधनान् दम्पत्योः पर्यदात् प्रीत्या भूषवासः परिच्छदान् प्रत्तां दुहितरं सम्राट् सदृक्षाय गतौ यथः उपगुह्य च बाहुभ्याम् औत्कण्ठ्य उन्मथिताशयः अशक्नुवन् तद्विरहं मुञ्चन् बाष्पकलां मुहुः आसिञ्चत् अम्बवत्सेति नेत्रोदैः दुहितुः शिखाः आमन्त्र्य तं मुनिवरम् अनुज्ञातः सहानुगः प्रतस्थे रथमारुह्य सभार्यः स्वपुरं नृपः उभयोः ऋषिकुल्यायाः सरस्वत्याः सुरोधसोः ऋषीणाम् उपशान्तानां पश्यन् आश्रमसम्पदः तमायान्तमभिप्रेत्य ब्रह्मावर्तात् प्रजाः पतिं गीतसंस्तुतिवादित्रैः प्रत्युदीयुः प्रहर्षिताः बर्हिष्मती नाम पुरी सर्वसम्पत् समन्विता न्यपतन् यत्र रोमाणि यज्ञस्याङ्गं विधुन्वतः कुशाः काशास्त एवासन् शश्वत् हरितवर्चसः ऋषयो यैः पराभाव्य यज्ञज्ञान यज्ञमीजिरे कुशकाशमयं बर्हिः आस्तीर्य भगवान् मनुः अयजत् यज्ञपुरुषं लब्धा स्थानं यतो भुवम् बर्हिष्मतीं नाम विभुः यां निर्विश्य समावसत् तस्यां प्रविष्टो भवनं तापत्रयविनाशनम् सभार्यः सप्रजः कामान् बुभुजे अन्याविरोधतः सङ्गीयमान सत्कीर्तिः सस्त्रीभिः सुरगायकैः प्रत्यूषेषु अनुबद्धेन हृदा शृण्वन् हरेः कथाः निष्णातं योगमायासु मुनिं स्वायम्भुवं मनुं यदा भ्रंशयितुं भोगाः न शेकुः भगवत्परम् अयातयामाः तस्यासन् यामाः स्वान्तरयापनाः शृण्वतो ध्यायतो विष्णोः कुर्वतो ब्रुवतः कथाः स एवं स्वान्तरं निन्ये युगानाम् एकसप्ततिः
सप्ततिं वासुदेवप्रसङ्गेन परिभूतगतित्रयः शारीरा मानसा दिव्याः वैयासे ये च मानुषाः भौतिकाश्च कथं क्लेशाः बाधन्ते हरिसंश्रयम् यः पृष्टो मुनिभिः प्राह धर्मान्नानाविधान् शुभान् नृणां वर्णाश्रमाणां च सर्वभूतहितः सदा एतत्ते आदिराजस्य मनोश्चरितम् अद्भुतं वर्णितं वर्णनीयस्य तदपत्योदयं शृणु। श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे 12 गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।